குட் மார்னிங். என்னோட நேம் கார்த்திகேயன். நான் ஒரு நியூட்ரிஷன் அண்ட் யோகா கோச்சாக இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் எதுக்காக இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ். ஆனால் எக்ஸசைஸ் எதுக்காக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிறது என்னென்னா குண்டாக இருந்தால் தான் எக்ஸசைஸ் பண்ணணும். இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. மனிதனாக இருந்து 13 வயசுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும். சரிங்களா? அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு மொத்தம் 4 பெனிஃபிட் இருக்குது. இந்த 4 பெனிஃபிட் நமக்கு தெரிஞ்சால் தான் எக்ஸசைஸு பண்ணணுமா. நிறைய பேர் எக்ஸசைஸே பண்ணுறது கிடையாது, ஆனால் பண்ணாலும் தப்பாக பண்ணுறாங்க. ஆனால் ஏன் பண்ணணுன்றது முதல்ல நமக்கு தெரியும். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா நியூரல் அடாப்டேஷன் சொல்லுவோம். நியூரல் அடாப்டேஷன்னா நம்ம தூங்கி எழுந்த உடனே நம்ம பிரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா பிரெயினில் இருக்க செல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய செல்ஸ் டெட் செல்ஸ் இருக்கும். டெட் செல்ஸை க்ளீன் பண்ணி இருக்க செல்ஸை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு தான் அந்த நியூரல் அடாப்டேஷன். அதனால தான் உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணால் பிரிஸ்காக இருக்கிறதுக்கு ரீசன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா போனு, மசில்ஸு, டிஷ்யூஸ் இது மூணுமே கனெக்டிவிட்டி அடாப்டேஷனாக இருக்கணும். செதெல்லாம் சில பேருக்கு தனித்தனியாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு கனெக்டிவிட்டி இல்லைன்னு அர்த்தம். அந்த ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி அடாப்டேஷன் சொல்லுவாங்க. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்டோக்ரைன் அடாப்டேஷன் சொல்லுவாங்க. எண்டோக்ரைன் அடாப்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம மென்னாக இருந்தாலும் உமனாக இருந்தாலும் 50 ஹார்மோன்ஸும் பாடியில் சிக்ரேஷன் ஆகும். இந்த 50 ஹார்மோனும் பர்ஃபெக்டாக சிக்ரேஷன் ஆகிறது எக்ஸசைஸில் தான் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸசைஸோட பெனிஃபிட்ஸ் இதுதான். அதனால மூணாவது எண்டோக்ரைன் அடாப்டேஷன். நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்டியோ அடாப்டேஷன் சொல்லுவாங்க. கார்டியோ அடாப்டேஷன்னா என்ன பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கானது. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது இந்த 4 பெனிஃபிட்டுக்காக தான் எக்ஸசைஸ் பண்ணுமே தவிர குண்டாக தான் எக்ஸசைஸ் பண்ணணும், ஒல்லியாக தான் எக்ஸசைஸ் பண்ண வேணான்றது ராங்கான விஷயம். இதை ப்ராப்பராக எக்ஸசைஸும் ஃபிட்னஸும் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ண என்ன நியூட்ரிஷன்ஸும் ஃபாலோ பண்ணணுன்றது கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பரில் கொடுத்துருக்கேன். ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க. ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.